வெல்கம் பேக். நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட ஒரு பிரபலமான பாடகிட்ட நாங்கள் நேர்காணல் நடத்தியிருக்கோன்னு. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்களின் இளவரசின் கூட இவங்களை சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகாக பாடக்கூடியவங்க. அது மட்டும் இல்லை, அதை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க கூட சொல்லலாம். ஆமாங்க, நான் சொல்கிறது திருமதி அனிதா குப்புசாமியை பற்றி தான். இவங்கள்ட்ட நான் நடத்திய நேர்காணல் உங்களுக்காக. நீங்கள் படித்தது ஃபுல்லாகவே மேட்டுமாலை தான் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் 6th 7th படிக்கும்போது ஒவ்வொரு தடவையும் அவங்க எஜுகேஷனுக்கு வந்து எகென்ஸ்டாக இது பண்ணாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், அது பார்த்திங்கன்னா ஏன்னா சேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பிஸ்னஸ் பீப்புளாக இருப்பாங்க. அது எங்கள் கேஸ்டில் அகர்வால் நாங்கள். ஸோ படிக்க வைக்க மாட்டாங்க ஆம்பளை பிள்ளைங்களெல்லாம். 7வது 8வது ஒவ்வொருக்கும் 5வது படித்தாலே பெரிய விஷயம். 5வது இல்லை 8வது இல்லை 8 தான் லாஸ்ட்டு. அப்படி படிக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஆம்பளை இதென்ன மாப்பிள்ளையை தேடுறது 10வது படிச்சிருக்கணும். அவ்வளோதான் 10வது தான் படிச்சிருப்பாங்க பசங்கள்லாம். அப்படின்றப்போ என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு தடவையும் முட்டுக்கட்டை எனக்கு வேண்டாம் வேண்டாம், நீ படிச்சின்னா இதுக்கு மேலே உனக்கு மாப்பிள்ளை எங்கே தேடுறதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10th இல்லை 8th 9th படிக்கும்போது நிச்சயமே பண்ணிட்டாங்க எனக்கு. கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை இதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. இது எம்ஏ வரைக்கும். ஆமாம், அதாவது எல்லோரும் சொல்லுவாங்க, நான் என்னுடைய பீரியடில் வந்து என்னுடைய காலகட்டத்தில் 80s 85 86 அந்த மாதிரி 86 தான் பிஏ பண்ணேன். நான் போனேன் 89 முடித்தேன். அப்போ வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து எங்கள் கம்யூனிட்டியில் நான் தான் ஃபஸ்ட்டு லேடி, அதாவது டிகிரி ஹோல்டர். ஆமாம் ஆமாம், ஒவ்வொரு போராட்டத்துக்கு நடுவில் வந்து போராடி நான் படித்தேன். அதுக்கப்புறம் காலேஜில் தான் சாரை பார்த்துருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். காலேஜ்னால் இங்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்தேன் நான். அதுக்கப்புறம் என்ன பிஏ மியூசிக் என்கிட்ட எல்லோரும் போட்டு, என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எங்கள் அம்மா மட்டும்தான் சப்போர்ட் எனக்கு வீட்டில். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லோரும் சொன்னாங்க, நீ இங்கே இருக்கக்கூடிய ஆள் கிடையாது, நீ சென்னை தான் போகணும், ஏன்னா நீ ஒரு பின்னணி பாடகியாக வரணும், பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு எல்லோரும் என்ன உசுப்பேத்த. எனக்கு பார்த்தேன் நான், ஐயோ பிஏ படித்ததுக்கே இத்தனை இது திட்டினாங்களே. எதனா என்ன தாத்தா வந்து ரொம்ப அவர் திட்டமாட்டார். அவர் என்னன்னாரு, நீ குடும்பத்துக்கு அடங்கக்கூடிய பெண்ணே கிடையாதுன்னு சொன்னோன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டேன். என்ன இப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்டேனே அப்படின்னு. பட் ஊராருடைய நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு விஐபி மாதிரி தான், ஊருக்கெல்லாம் செல்ல பிள்ளை நான், ஸ்கூலுக்கு ஊருக்கு எங்கே போனாலும். அப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஊரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்களாம், இவன் நல்லா பாடுறாளே, ஒருத்தியாவது வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கம்யூனிட்டிக்கு பெருமை தானே அப்படின்னு சொல்லி மார்வாடிஸ் அவங்கெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் தாத்தா வேறு வழி இல்லாமல் போ அப்படின்னு அனுப்பி விட்டார். எனக்கு என்ன நோக்கத்தோடு நான் சென்னை வந்தேன்னா, எனக்கு எம்ஏ படிக்கணுன்ற நோக்கத்தில் எல்லாம் கிடையாது, கர்நாடக இசை எம்ஏ படிக்கணும் அந்த நோக்கத்தில் கிடையாது. சென்னை தான் வந்து கலைகளுக்கு புகலிடம். அது வந்து ஒரு பெரிய பின்னணி பாடகி ஆகணுன்ற ஒரு கனவோடு தான் வந்தேன் நான். நீங்கள் மேம், அதுக்கப்புறம் உங்கள் மேலே உங்களை பொறாமை இல்லை, உங்களுக்கு ஜட்ஜாக வந்து கூப்பிட்ருப்பாங்க, சிங்கராக வந்து பாடுறதுக்காக கூப்பிட்ருக்க மாட்டாங்க அப்படியா? சாரி, ஜட்ஜாக வந்து கூப்பிடுவாங்க. ஆமாம், அது ஸ்கூலில். அது என்னென்னா எனக்கு சின்னதுலேருந்து விவரம் தெரிஞ்சதுலேருந்து என்ன ஒரு பிரச்சனைன்னா, எங்கே போனாலுமே நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸு. அது பெஸ்ட் வோக்கலிஸ்ட், ஸ்டேட் லெவல்லையும் பெஸ்ட் வோக்கலிஸ்ட் அவார்டு, டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்கூல் லெவலில், ஊர் லெவலில் எங்கே போனால் கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 150 சர்டிஃபிகேட் இருக்கும், ஃபஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் மட்டும் கிடையாது, நான் ஆல்ரவுண்டர். டோட்டலாக சொல்லணுன்னு நானே சொல்லிக்கூடாது. மெஹந்தி காம்படிஷனாக நான் போயிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ். பூக்கட்டுறது, ஃப்ளவர் டையிங்க, அதுலேயும் நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ். ரங்கோலியாக நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ். குரூப் சிங்கிங், அது சோலோ சிங்கிங் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ்னோன்னே இவங்க பார்த்தாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த பாட்டு போட்டிக்கு நான் ஆளுங்க சேர மாட்டேன்ட்டாங்க. கேட்டால் அது என்ன, நீ வான்னு டீச்சர்ஸ் போய் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டால் எல்லோரும் என்ன, ஆமாம் வந்து என்ன பிரயோஜனம், ஃபஸ்ட் ப்ரைஸ் எப்படி இருந்தாலும் அனிதாக்கு தான் நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, அனிதாவுக்கு வாண்டடாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு தானே போகுது, நாங்கள் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் ஆகிட்டாங்க. பார்த்தாங்க டீச்சர்ஸ் எல்லாம், இவளை வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா, இவளை தூக்கி ஜட்ஜாக போட்டுடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸ்லேயே அப்படியே ஜட்ஜாக போட்டுருவாங்க. எனக்கு ஒரு சில இதுக்கெல்லாம் போட்டு அவங்கெல்லாம் பார்ட்டிசிபெண்ட்ஸாக வருவாங்க. அப்படி கொடுக்கறது. ஈவன் நான் எம்ஏ படிக்கும்போது கூட அப்படி தான் பண்ணாங்க. டீச்சர் பெரிய வெளியிலேருந்து ஜட்ஜஸாக கூப்பிடுவாங்க, அதில் நான் ஒன் ஆஃப் த ஜட்ஜாக இருப்பேன். மேம், அதுக்கப்புறம் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து நாட்டுப்புற பாடல்கள் அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களா இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். எந்த அளவுக்கு அவங்க நம்ம வந்து அட்வைஸ் பண்ணி இதில் கொண்டு வரணும்? ஆக்சுவலாக உண்மையே சொல்லணும், நாங்கள் ஃபோக் சாங்க்கு தான் ஆர்வமாக இருக்காங்க அவங்களுக்கு. அதான், ஆனால் அது வந்து ஃபோக் சாங்னே தெரியல. காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ பாப்புலர் ஆகிறதெல்லாம் பீட் உள்ள சாங்கெல்லாம் எடுத்து பாருங்களேன் நீங்கள். அந்த நாட்டுப்புற பாடல்களை தழுவாத பாடல்கள் எதுவுமே வந்து ஹிட் ஆகலை. உண்மையை சொல்லணுன்னா, நீங்கள் ஒவ்வொரு பாட்டும் நீங்கள் தமிழ் சினிமாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது அதோட பேஸ் கரு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்களை தழுவி தான் இருக்குது. அது ஏனோ மறைக்கப்படுது.
சினிமா இண்டஸ்ட்ரி மறைக்கிறாங்க அதை. இது ஒரு நான் தானே நம்ம கிராமத்து பாடல்கள்லேருந்து எடுத்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா, கிராமத்து பாட்டுக்கு இப்போ சினிமான்றது ஒரு பெரிய மீடியா. அவங்க சொன்னாங்கன்னா தான் அதுக்கு ஒரு இது கிடைக்கும், அங்கீகாரமோ ஒரு மரியாதையோ கிடைக்கும். இப்போ நாங்கள் ரிசர்ச் வைஸ் நாங்கள் வந்து ஆராய்ச்சியாளர்கள் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு நாட்டுப்புற பாடல்கள் ஒரு நல்ல அங்கீகாரம் என்னென்னா ஒரு நல்ல தரமான இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இதுதான் ஃபோக் சாங்னு சொல்லணும்ல. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இது எல்லாமே சினி சாங் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தெரியாமையே போயிடுது. அதுதான் இப்போ அதை தெரிய வைக்கிறது தான் எங்களுடைய பணியாக இருக்குது, வேலையாக இருக்குது. நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இதென்ன இப்போது ஒரு 10 நாள் 15 நாள்லாம் தொடர்ந்து ஒரு கோயில் திருவிழாவில் கச்சேரி நடக்குதுன்னு வைங்களேன். ஒரு நாள் பட்டிமன்றம் இருக்கும், ஒரு நாள் ஃபோக் சாங், ஒரு நாள் வந்து கிளாசிக்கல், ஒரு நாளைக்கு வந்து டான்ஸ், ஒரு நாளைக்கு சினிமா பாடல்கள் கச்சேரி அப்படியே இருக்கும், ஒரு நாள் எங்களோடது இருக்கும். அங்கேருந்து எங்களுக்கு அந்த விழா குழுவினர்கள் என்ன கூப்பிட்டு சொல்லுவாங்கன்னா, 15 நாளில் உங்களோட தான் சூப்பர் டூப்பர் கச்சேரி ஹிட்டாக இருந்தது, 15 நாளும் 3 மணி நேரமும் ஜனங்க கலையாமல் போனது இருந்தது வந்து உங்களோட நிகழ்ச்சிக்கு தான், மற்றதெல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரத்திலே போயிட்டாங்க அப்படின்னு. நாங்கள் 3 மணி நேரம் பாடின பின்னாடி இன்னும் பாடுங்கன்னு கேட்பாங்க. என்னென்னா அது வந்து அந்த சுவை தெரியாமல் இருக்குது. இப்போ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிஸான்னு சொல்லிட்டு இருக்கிறது கிராமத்தில் பிஸா தெரியாது. இல்லை வந்து ஒரு நல்ல சாப்பாடு இருக்குன்னு வைங்களேன், ஒரு பிரியாணி இருக்கு வைங்க, பிரியாணி வந்து அந்த சுவை தெரியாதவங்க என்ன நினைப்பாங்க அதை பற்றி? அந்த சுவையை தெரிஞ்சவங்க திரும்பவும் அதை நாடுவாங்க தானே, ஒரு நல்ல சுவையை தேடி தானே போவாங்க. அந்த சுவையை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய இது கடமை. அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட் நாங்கள் 2 பேர் செய்கிறதுல மட்டும் புண்ணியம் கிடையாது. இது வந்து நிறைய பேர் ஒரு பெரிய மீடியா எடுத்து செய்யணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சேனல் எடுத்து பண்ணுதுன்னு வைங்களேன். எனக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா, ஒரு நல்ல விஷயங்களை வந்து யாருமே ஒரு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போது நிறைய சேனல்ஸ் இருக்குது, அதுவும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய மீடியாஸ் இருக்குது, அதுவும் நல்ல விஷயங்களை வந்து எடுத்து அவங்களுடைய, அதாவது ஃபோக் சாங் எப்படின்னா நம்மளுடைய தாய் மாதிரி, அதை மறந்துக்கிட்டு நிறைய பேர் மறக்கிறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா தாய்க்கு செய்கிற துரோகம் மாதிரி. அதை நான் எப்போவுமே சொல்லுவேன், ஃபோக் சாங் வந்து ஒரு தாய், சினிமா சாங்ஸ் வந்து இது சொல்லுவேன் நான், சினிமா சாங்ஸ் வந்து மருமகள், கிளாசிக்கல் வந்து மகள்ம்பேன் நான்.